இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பு வந்தாச்சுங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் 21 முடிவடைக்கப்பட்டதுங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷனை எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது எடிட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 24 முடிக்கப்பட்டதுங்க. ஸோ எல்லாமே முடிவடைந்த நிலையில் இப்போ என்ன தான் நடக்க போகுது அப்படின்ட்டு டிஎன்பிசியோடைய தேர்வர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 1150 சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. எதன் அடிப்படையில் எக்ஸாம் நடத்துவாங்க? கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்குமா, இல்லை 1150 ஏற்ற மாதிரி எக்ஸாம் நடத்துவாங்களா அப்படின்ட்டு நிறைய மக்கள்கள் பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு இருக்காங்க. இவர்களுடைய குழப்பத்திற்கு ஒரு சரியான பதில் கிடைக்க போதுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் இன்னும் 2 தினங்களில் அறிவிப்பு வர இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா புதிய காலி பணியிடங்கள் மீண்டும் ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ காலி இடங்கள் பார்த்திங்கன்னா 3274 பார்த்திங்கன்னா இன்னொரு 5000 வேக்கன்சிஸ் கொடுத்து ஒரு 8000 வேக்கன்சிஸை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு வராங்க. தமிழகம் முழுவதுமே புதிய வேக்கன்சிஸ்கள் 8000 பின்பற்றப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் பணியில் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கோரிக்கை வச்சதுனால ஸோ டிரைவர் தனி கண்டக்டர் தனி பார்த்திங்கன்னா கோர்ட்டுடைய கேஸ் பார்த்திங்கன்னா இறுதி தீர்ப்பு திங்கள் செவ்வாயில் வெளியிடப்படலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இறுதி தீர்ப்பு வெளியிட்டப்பட உடனே டிரைவர் தனியாகவும் கண்டக்டராகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஸோ மேற்கண்ட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டு புதிய அப்ளிகேஷனை மீண்டும் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிடிசி முறைக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதுனால இந்த டிடிசி முறை பார்த்திங்கன்னா அறவே ரத்து செஞ்சுட்டு புதிய டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கணும் அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அவங்களால இதுக்கு அப்ளை பண்ண முடியல. அதனால் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால இவர்களுடைய கோரிக்கை பார்த்திங்கன்னா அரசு விரைவாக சுமூகமாக எடுத்துகிட்டு இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு வருதுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை நிரப்புறத இந்த ஆண்டுக்குள்ளார போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாம் ஸோ இப்போ ஒருவேளை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அப்படியா இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த 10th 12th எக்ஸாம் முடிக்கப்பட்ட ரிசல்ட் பார்த்திங்கன்னா முடிக்கப்பட்ட பின்னர் உடனடியாக பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸாமை நடத்துகிறதா திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய எழுத்து தேர்வு மே 15க்குள்ளார நடந்துடும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக கவலையப்பட வேண்டாம். தமிழ் மட்டுமே நீங்கள் படித்தாலே பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜெனரல் நாலேஜ் இருக்குது, டிஎன்எஸ் சம்மந்தமான பஸ் சம்மந்தமான கேள்விகளும் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.